ஷிண்டர்ஸ் லிஸ்ட்ங்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூதன் ஸ்பீல்பர்க் எடுத்தது. அவன் இனம் எப்படி அழிச்சு ஒழிக்கப்பட்டுச்சுன்ட்டு கடைசியாக அதுக்கு அவங்க அந்த யூத இனத்தை காப்பாற்ற ஒரு இராணுவ தளபதி உதவி இருப்பான். அவன் செத்து போயிட்டான். அவன் கல்லறையில் நன்றியோடு எல்லாரும் கல் வைப்பாங்க. அதான் உச்சக்கட்ட காட்சி. எல்லா படத்தையும் வண்ணத்தில் எடுத்த ஸ்பீல்பர்க் தன் இனத்தின் சோகத்தை மட்டும் கருப்பு வெள்ளையில் பதிவு செய்தான். அதை கணக்கில் எடுத்துக்கல, வர்த்தகத்தை கணக்கில் எடுக்கல. 4 மணி நேரம் ஓடிச்சு படம். இதே திரையரங்கெல்லாம் பார்த்தேன். அப்போ எல்லோரும் வரிசையாக நின்று எல்லோ யூதனும் அந்த நன்றியோடு கற்களை வைத்து கொண்டு வருகிற போது அது ஒரு பெரிய போர் குவியல் போல, கற்குவியல் போல குவிந்திருக்கு, ஒரு மலை குன்று போல. அதில் ஸ்பீல்பர்க்கும் அந்த வரிசையில் அப்படியே காட்சி நகர்ந்து கொண்டு போவது எட்டி பார்ப்பார் ஸ்பீல்பர்க். அவனும் ஒரு யூதன், நன்றியோடு கல் வைக்க காத்திருப்பான். அப்படி நன்றியோடு கல் வைக்க காத்திருக்கிற ஒருத்தராகத்தான் இந்த பிரவீன் காந்தியை நான் பார்க்குறேன். அப்படிதான் எங்கள் ஐயா பாரிவேந்தரை நான் பார்க்குறேன். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஈழத்தில் பூ பூத்தது. பூஜைக்கு போடவோ எங்கள் பிள்ளைகள் எங்கள் பெண்கள் கூந்தலில் சூட்டவோ இல்லை, வீர விதைகளாக மண்ணில் விதைகிற பிள்ளைகளின் மேலே தூவுவதற்கு. பூக்களை கிள்ளி கிள்ளியே எங்கள் தாய்மார்களுக்கு நகம் தேய்ந்து போனது. ஆணிவேர் படம் எடுத்தார் தம்பி ஜான். ஒரு தாய், உன் மகன் செத்து கிடக்கிறான், அழம்மா, அந்த காட்சியில் நடியம்மா என்று உண்மையிலேயே இருக்கிற ஒரு தாயை நடிக்க வச்சார். அழுதாள் அந்த தாய், அழுகிறாள், கதறி அழுகிறாள். ஒரு சொட்டு கண்ணீர் வரல. 3-4 மணி நேரம் எடுக்கிறார், கண்ணீர் வரல. கிளிசரின் என்ற அந்த கண்ணீர் திரவத்தை கொட்டுறார், கண்ணீர் வரல. என்னம்மா இவ்வளவு நேரம் அழுகிறீங்க, கண்ணீர் வரலைங்க. எவ்வளவு காலமா அப்பா அழுகிறது, அழுது அழுது கண்ணீர் சுரப்பியே வத்தி போச்சப்பா என்று. அவ்வளவு காயங்களை சுமந்து நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள். இதில் கேலி செய்வதற்கோ கிண்டல் செய்வதற்கோ விளையாடுவதற்கோ நேரம் அல்ல. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் விடுதலை போராட்டம். எங்களை விட எண்ணிக்கையில் குறைந்த வெறும் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாடுகள் எல்லாம் விடுதலை அடைஞ்சிருக்கு. வெறும் 200-300 சுற்றுலவு நிலப்பரப்பை கொண்ட நாடுகள் எல்லாம் விடுதலை அடைந்து சுதந்திரமாக வாழ்கிறது. எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம், 12 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசிய இன மக்கள், அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, கொடையிலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற ஒரு இன மக்கள் இந்த பூமி பந்தில் தங்களுக்கென்று ஒரு தேசம் அடைந்து எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து சுதந்திரம் பெற்று பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவோடுதான் போராடி கொண்டிருக்கிறோம். தத்தி தத்தி ஓடுகிற அணில் கூட ஒரு கூடு இருக்கு, கொக்குக்கும் குருவிக்கும் கூட ஒரு கூடு இருக்கு. மான தமிழர், வீர தமிழர் எங்களுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாதா என்கிற ஏக்கமும் கனவும் தான் இன்று வரை எங்களை போராட செய்து கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தின் வழித்தடத்திலே புலிப்பார்வையும் ஒரு தடமாக பதிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தம்பி பாலாவின் பார்வை உலகத்தை எப்படி உலுக்கியதோ, என்னுடைய நண்பன் ஒரு வீரமிக்க தமிழ் மறவனினுடைய மகன், ஒரு வீர தலைவனின் மகன், அவன் வீரமாக இருப்பான் என்று அவர் அந்த எண்ண ஓட்டத்திலே இந்த படத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த உணர்வு நிகழ்ச்சியோடு இந்த புலிப்பார்வையில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் எங்கள் தமிழீழம் சொல்லும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தோணுதுன்னே தெரியல. காலேஜ் ஆரம்பிச்சாரு, டியூட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்சாரு, இன்னும் யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருக்கிறாரு. சரி, இங்கே மட்டும்தான் நடத்துகிறாருன்னு சொன்னாச்சுன்னா இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாரு. அதோட விட்டுட்டு போயிருக்கலாம், பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கிறாரு. சரி, அதோட போச்சுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி அதையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அதோட முடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னால் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் எதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஓட்டுகின்ற ஒவ்வொன்றும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த புலிப்பார்வையும் ஓட வேண்டும், ஓட வேண்டும். தமிழர்கள் மனதிலே தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும், ஊட்ட வேண்டும். இந்த படத்திலே கதாநாயகனாக புது அறிமுகம் அருமை சகோதரர் மதன் அவர்கள் தயாரிப்பாளர். நீங்க தான் நடிச்சிருக்கீங்களா? ஓ, அந்த பாருங்க, நமக்கு ஆளே தெரியல.
நீங்கள் தான் பிரபாகரனா பாருங்கள், பிரபாகரன் இங்கே வந்தாச்சு. அதனால் கதாநாயகி அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய காலமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நான் இறை நம்பிக்கை உள்ளவன். என்னுடைய பிரார்த்தனைகள் இந்த திரைப்படம் நன்றாக ஓடுவதோடு கூட இந்த பாலாங்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த பார்த்த உடனே, ஆனால் நமக்கு உணர்வு கிடையாதுங்க. இந்த பாலாங்குடி உணர்வு எப்போ வந்தது? என்னைக்குமே வெள்ளைக்காரன் தூக்கி காமிச்சா தான் நமக்கு தெரியும், நாம பார்த்தா நமக்கு தெரியாது. 2008, 2009 கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் காட்டும்போது பாலா என்கின்ற பையனையும் கொல்லப்பட்ட காட்சி காமிச்சாங்களே, யாராவது ஒருத்தருக்காவது நமக்கு உணர்வு வந்துதா? 12 வயது பாலகன் கொல்லப்பட்டு கிடக்கின்றான், யாருக்காவது அந்த உணர்வு வந்துதா? ஒன்றும் வரல. சேனல் 4 காமிச்ச பின்னாடி தான் ஓஹோ கொல்லப்பட்டானா அப்படி முடியும். அதே போல இந்த திரைப்படம் ஒரு வெள்ளைக்காரன் எடுத்தாதான் ஓடக்கூடிய நிலைமையில் இல்லாம ஒரு தமிழன் எடுத்திருக்கின்றான். இதை ஓட வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இந்த குழந்தை அவருடைய புதிய நடிப்பின் மூலமாக அந்த திரைப்படத்திலையும் வளர வேண்டும், கல்வியிலையும் வளர வேண்டும், மிகச்சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நான் என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் வெற்றியடைய வேண்டும். இங்கே இசை வெளியீட்டு விழா நடத்தியிருக்கின்றீர்கள். இந்த இசை அனைத்து தமிழர்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் இசைக்க வேண்டும். இறைவன் அதற்கான கருணையை காட்ட வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை தந்த வேந்தர் அவர்களுக்கும் குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையிலே தமிழீழம் மலரும் என்று உறுதியளிக்கிற வகையில், அதை சொல்லுகிற வகையில் சொல்லி இருக்கிறோம். இது எந்த சூழ்நிலையில் நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், எனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் துக்கம் வந்தாலும் கவிதை தானாக வரும். அதுதான் என்னுடைய இயல்பு. அந்த ஒரு நாள் பத்திரிகையில் மேதகு பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய படம் வந்திருக்கிறது. அந்த புகைப்படத்தில் உடலில் 5 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. அதை பார்க்கிறேன். காலை பத்திரிகையை பார்க்கிற அதே நேரத்தில் அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு கவிதை எழுதுகிறேன். அதில் முழு கவிதையாக எழுதுகிற பொழுது என்னுடைய கவலைகளையெல்லாம் வருத்தங்களையெல்லாம் வெளியிட்டு, இந்த குழந்தைக்கு மதனித்தாய் கொடுத்த பால் தாய்ப்பால் அல்ல புலிப்பால் என்று எழுதியிருக்கிறேன். தம்பி இயக்குநர்கள் கேட்டபொழுது நாங்கள் அனுமதித்தோம். மிக சிறப்பாக வந்திருக்கிறது. எங்களுக்கு பணம் பண்ணுவது நோக்கமல்ல, தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டும், உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அடையாளம்தான் இது. நிச்சயமாக தம்பி பிரவீன்காந்த் அவர்கள் பேசுகிற பொழுது அவருக்கு தெரியும், அவர் பேசினாலே உணர்ச்சி பூர்வமாக ஆயிடுவார், கொந்தளிப்பார். ஒரு இயக்குனருக்கு அந்த வேகம் தேவை. அந்த அளவுக்கு அவரிடம் இருந்தது. அதை பார்த்தேன். இவர் நன்றாக செய்வார் என்று எண்ணி இந்த பணியை ஒப்படைத்த நிறைவாக செய்திருக்கிறார். அதற்கு ஏற்றாற் போல இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற நடிகைகள், குறிப்பாக தம்பி பாலா அவர்களும் அதற்கு மிக பொருத்தமாக அமைந்தார்கள். அதுதான் முக்கியம். இதில் முக்கியமானது அந்த குழந்தை தான். அது இல்லைன்னா அந்த படமே நான் என்ன தான் கவிதை எழுதியிருந்தாலும் கூட அதை வெளிக்கொணர்வதற்கு தகுதியான ஒரு உருவ அமைப்பு இருக்க வேண்டும். அது சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக இந்த வெற்றி நிச்சயமாக அவர்களையும் சாரும் என்று கூறி, இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நீங்கள் எங்களை வாழ்த்துகிற உங்கள் உள்ளங்களை நான் மீண்டும் வணங்குகிறேன். ஆகவே இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும். மற்ற எந்த ஒரு சமுதாயத்தை விட தமிழ் பன்மைப்பட்டது. ஆகவே அவர்கள் என்றைக்கும் தயநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களை இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி வணங்குகிறேன். வணக்கம். இப்போ படம் எடுக்கிறது சுலபமாக இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் மயமாயிடுச்சு. ஒரு சின்ன 5D கேமரா இருந்தால் போதும், யாராலையும் படம் எடுக்க முடியும். ஆனால் ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. எந்த நேரத்தில் எங்கேருந்து எந்த முறையில் எந்த பிரச்சனை வரும்னு யாருக்குமே தெரியல. தயவுசெய்து இந்த தொழிலை சுதந்திரமாக செயல்படுத்த விடுங்க ப்ளீஸ். என்னென்னா இது போன்ற படங்கள், இந்த படங்கள் நான் இப்போ ட்ரெய்லர் பார்த்தேன், சாங் பார்த்தேன்.
இந்த படங்கள்லாம் வெளிவரும் பொழுது 2009 நடந்த அந்த இறுதிக்கட்ட போரில் நடந்த மனித உரிமை மீறல், அந்த போர்க்குற்றம், இது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வரலாம். ஏன்னா அந்த பச்சிளம் குழந்தை பாலச்சந்திரன் மரணம் உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம். அதை மையமாக வச்சு இவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆகவே இந்த படத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் யாரும் சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய நலனுக்காகவும் இந்த படத்தை தயவு செய்து சுதந்திரமாக ரிலீஸ் பண்ண விடுங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். அப்படி இது போன்ற பல படங்கள் வெளிவந்து வெற்றி பெற்றால் ஒருவேளை எல்லோரும் கனவு கொண்டது போல இலங்கையில் ஒரு தமிழீழம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. புலிப்பார்வை டாக்டர் பாரிவேந்தர் அவருடைய உரத்த சிந்தனையில் ஈழத்தமிழர்கள் அவர்கள் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பாலும் பற்றாலும் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். வணிக ரீதியாக சிந்திக்காமல் தமிழ் பற்றால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படம். அவரது வழிகாட்டுதல் பேரில் பிரவீன் காந்தி மிக கடுமையாக உழைத்து உருவாக்கியிருக்கிறார். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கங்க, என்னோட பேர் சத்யா. நான் புலிப்பார்வை படத்தில் பாலச்சந்திரனாக பண்ணியிருக்கேன். இந்த பையனை பார்த்து போஸ்டர்ஸ் அவனோட ரியல் பிக்சர்ஸ்லாம் வரும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை மாதிரியே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அப்போ அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணல அவங்க அப்படி சொல்லும் போதும். பட் 1 year கழித்து நான் அந்த ரோல் தான் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆடிஷன்ஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொன்னோடனே நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. செட்டில் முக்கியமாக ஒரு இதுனா, ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி டைரக்டர் சார் எனக்கு முன்னாடி அவர் உட்கார வச்சு ஒரு 15 minutes அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கே எனக்கு நிறைய ஐ ட்ரைனிங் என்னை பார்த்துட்டே இருப்பார். ஒரு 15 minutes கண்டினியூஸாக நம்பவே மாட்டீங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த லுங்கி அந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கும் போதும் ஒரு சேட் சீன் அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சுட்டு என்னை பார்த்துட்டே இருப்பார். அந்த ஃபீல் எனக்கு வர்றதுக்கு நான் ஷார்ட்டில் நிறையா தப்பு பண்ணாலும் திருப்பி கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணுவார். அது மாதிரி பண்ணாலே எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் வந்துடுது அந்த செட்டில். எனக்கு செட்டில் எல்லாருமே டைரக்டர் சார்லேருந்து அசிஸ்டண்ட் எல்லாருமே என்னை பாலான் தான் கூப்பிட்ருக்காங்க, என் அம்மாவை தவிர. ரூமில் மட்டும்தான் எங்கள் அம்மா என்னை சத்யான்னு கூப்பிடுவாங்க. மற்றபடி எல்லாருமே என்னை செட்டில் பாலான் தான் கூப்பிட்ருக்காங்க. செட்டில் பாலாவாகவே வாழ்ந்தேன். தேங்க்யூ. நானும் பாலாவின் பார்வையை பார்த்து உலகமே அந்த பார்வையை சகிச்சிக்க முடியாமல், அதான் நான் ஒரு இன்விடேஷனில் கூட சொன்னேன், உன் துரோக மரணத்தை வரலாறு வெட்கத்துடன் சகித்து கொண்டது. வெட்கமாக தான் சகிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னமும் நம்ம வெட்கத்தோடு தான் சகிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம ஏதாவது சொல்லணும். நான் ஒரு ஐடியா சொல்லும்போது ஐயா எழுதியிருந்தாங்க, 2 பேரும் பேசி உருவாக்கப்பட்டது தான் இந்த புலிப்பார்வை. இந்த புலிப்பார்வை மிகப்பெரிய வெற்றியும் தமிழ் மக்கள் கிட்ட இது போய் நல்லா சேர்ந்தா, உலக மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களின் நலனை வெளியே தெரிஞ்சா, இந்த படம் அதற்கு ஒரு சின்ன ஒரு விதையா இருந்தா, இந்த பெருமை நான் இதற்கு முன் தமிழ்ல இருந்த ஜாம்பாவானுங்க எழுதிய தமிழுக்காக போராடிய குரல் அதுங்களை வச்சுதான் இதனுடைய திரைக்கதையாக்கி இவ்வளவு நான் உழைச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இதில் சிறப்பு இருந்தால் தமிழ் இனத்தை சேரும், இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அது என்னையே சேரும். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த ஐயா பாரிவேந்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பெருந்தன்மையோடு பெரும் மனதோடு வந்த மத்திய அமைச்சர் அவர்களுக்கும், தமிழினம் கர்ஜனை, எதிர்கால கர்ஜனை, எதிர்கால தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் என் நண்பர் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் மனமுழுக இதயபூர்வமாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படத்தை பொறுத்தளவு ஒரு கேளிக்கை படம் அல்ல, ஒரு சண்டை படம் அல்ல, ஒரு காதல் படம் அல்ல, ஒரு பொழுதுபோக்கு படம் அல்ல. இது டாக்டர் பாரிவேந்தர் அவர்களால் ஒரு இன உணர்ச்சியை தூண்டுகிறார் படம் என்ற நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த படத்தினுடைய வெற்றி தமிழனுடைய வெற்றி, இந்த படத்தினுடைய வெற்றி திராவிடனுடைய வெற்றி, இந்த படத்தினுடைய வெற்றி தமிழக சர்க்காரினுடைய வெற்றி, இந்த படத்தினுடைய வெற்றி இந்திய தேசத்தின் வெற்றி. அந்த வெற்றிக்கு உழைத்த அருமை தம்பி பிரவீன் காந்தி, அருமை உடன்பிறப்பு மதன், இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த எங்களுடைய இதயத்தில் என்றும் விட்டிருக்கின்ற டாக்டர் பாரிவேந்தர் ஆகியோருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு
இந்த படம் மிகவும் சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை தம்பி நான் சொன்ன மாதிரி வழக்கமான காதல் படமோ சண்டை படமோ அல்லது மசாலா படமோ என்று இல்லாமல் இன்று ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு போராட்டத்திற்கு தயாராகி அனைத்து உலக தமிழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு முதல் படிக்கட்டாக இது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் உண்டு. அதற்கு அனைத்து தமிழர்களுடைய ஒத்துழைப்பும் அனைத்து தமிழர்களுடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.